கவர்னர் லெவலில் உள்ளவங்க கூட அந்த லூஸ் டாக்ல அதான். அதாவது ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறது மட்டுமே கிடையாது, அடக்கி வாசிக்கணும்னு சொல்றதுல வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு குரலும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடத்தி செல்கின்ற மைல் கற்கள் மேடம். நம்ம இங்கிருந்து சென்னையிலேருந்து கோவைக்கு போறோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு போஸ்ட் கம்பம் லைட் கம்பம் இருக்கும் அல்லவா, அதுதான் திருக்குறள். அது அணைஞ்சதுன்னா இருட்டாயிரும். அப்படி இருட்டாகிறதுனால தான் நம்ம சொசைட்டியில் வந்து சில தவறுகள்லாம் வந்து அதிகமாக வர காரணம். அந்த மாதிரி திருக்குறள் வந்து நம்ம வழிநடத்தி செல்லும்போது எனக்கு என்ன ஒரு இது வந்துன்னா, சராசரியாக திருக்குறளை வந்து நம்ம இல்லாமல் ஏதாவது புதுமையாக பண்ணுனா மக்களுடைய பார்வை தெரிஞ்சோன்னு நான் என்ன பண்ணேன்னா, உலகத்திலேயே உயரமான திருக்குறள் புத்தகம் எழுதினேன். 8 அடி உயரம் 4 அடி அகலம் 125 கிலோ கையால் எழுதப்பட்டது. அந்த ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அவர் தான் அதை வந்து திறந்து வச்சாரு. அதற்கு பிறகு ஒரு திருக்குறள் புத்தகம் ரிவர்ஸில் எழுதினேன். அதை வந்து படிச்சுட்டு கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா அந்த பிம்பம் என்ன எதுக்காக எழுதுனா, சாதாரண திருக்குறள் ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா என் வீட்டில் இருக்குது இல்லைன்னு விட்டுருவாங்க. பட் இப்படி ஒரு திருக்குறள் கொடுத்தோம்னா ஒரு இன்னைக்கு அந்த புத்தகம் வந்து தமிழக அரசு லைப்ரரியிலும் கூட பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் சார்ந்த ஒரு சட்டத்துறையான ஒரு புத்தகம் லா புக்கு. எனக்கு ஒரு ஆசை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எப்படி ஆணியில் எழுதினாரு அதே மாதிரி எழுதி அதை அப்படியே பேப்பரில் வச்சு அதை சட்ட புத்தகமாக கொண்டு வந்துட்டேன். என்ன காரணம், நவீனமாகவும் இருக்கணும், ஒரு பழைய அமைப்பில் இருக்கணும்னு. அதே மாதிரி உலகத்திலேயே சின்ன திருக்குறள் இந்த சைஸில் ஒரு திருக்குறள் புத்தகத்தையும் கூட நான் கையால் எழுதி முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட அடுத்த மாதம் அதை வெளியீட்டு விழா வைக்கணும்னு நான் எழுதியிருக்கேன். என்ன காரணமா, நம்ம வந்து வித்தியாசப்படப்படத்தான் எந்த பார்வையும் நம்ம மேல வரும். அதுக்காக எனக்கு ஒரு ஆசை, நாம் வாழுகின்ற காலம் வரைக்கும் திருக்குறளை மட்டும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து வித்தியாசப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும், மக்கள் மத்தியில் அது சேர வேண்டும். அதற்குண்டான ரீச்சிங் எனக்கு ஆகுது. இப்போ இந்த எழுத்தெல்லாம் நீங்க வந்து புதுமையா தலைகீழ எழுதிருக்கேன்னு சொன்னீங்க, கண்ணாடி வழியா பாக்குற மாதிரி. இதுக்கான பயிற்சிகள்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இல்ல இந்த ட்ரைனிங் எப்படி கிடைச்சிச்சு சார் உங்களுக்கு? மேடம், இது வந்து பயிற்சியும் முயற்சியும் நம்மளோட சேர்ந்தது. பட் ரோல் மாடல் நம்ம சில பேர்த்த வச்சுக்கலாம். அது என்ன வச்சுக்கலாம்னா, அவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க செய்யறது கரெக்ட்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பார். அதாவது எழுத்தாளர் வேறு, பேச்சாளர் வேறு, சிந்தனையாளர்கள் வேறு, அரசியல்வாதிகள் வேறுன்னு ஒவ்வொரு முகம் இருக்கும். ஆனால் அத்தனையுமே சேர்ந்தவர் வந்து முத்தமிழர். அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய உழைப்பு, அவர் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ். அதனால அரசியலுக்கு அப்பாற்பட்டும் கூட ஒரு உழைப்பாளி சிலையை நம்ம பார்க்க வேண்டாம், கலைஞரை பார்த்தா போதுன்றாங்க. அந்த மாதிரி எனக்கு அவங்க அது மாதிரி தலைவர்களை பார்க்கும்போது நம்மளும் கடினமான ஒர்க் பண்ணணும்னு சொல்ற ஒரு எண்ணங்கள் வந்தது. அது சேர்த்தாம எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கோயம்புத்தூர்ல மாவட்ட கல்வி அதிகாரியா இருந்தார், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் PA நரேஷ்னு. தற்சமயம் வந்து ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அவர் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணார். என்ன என்கரேஜ் பண்ணாருன்னா, சரி நீங்க எதை பண்ணினாலுமே ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணும் போது மக்கள் மத்தியில் நல்லா வரும். அப்ப நான் செய்யறது சரியா தவறான்னு எனக்குள்ள ஒரு குழம்பிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பெரிய ஒரு அதிகாரிகள் வந்து நம்ம வந்து நான் சொல்லும் போது எனக்கு வந்து அதனுடைய ஒரு நல்ல வழி தெரிஞ்சது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதை ஒட்டி திருக்குறள் மட்டுமல்ல, பரமபதம், கையெழுத்து, அப்படி பல விஷயங்களை நான் வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் ஏன் நான் பண்றேன்னா, மாணவர்களுக்கு போய் அதை காட்டும் போது திரும்பி பார்க்கறாங்க. நீங்க சும்மா போய் உன்னை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொன்னா என்ன போர் அடிக்குதுன்னு இருக்குது. நான் போன உடனேயே என்னுடைய பெயரையோ அல்லது பள்ளிக்கூடத்தினுடைய பெயரையோ தலைகீழாக எழுதிடுவேன், அல்லது அந்த ஆசிரியருடைய பெயரை இடது பக்கமா எழுதிடுவேன், அல்லது இடது கையால எழுதிடுவேன், இல்லை இடது கையில தலைகளாக எழுதுவேன். 2 கைகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதமாக எழுதும் பொழுது அந்த மாணவனும் மாணவியும் நம்மளை வந்து பார்க்கறாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவேன், ஹேண்ட் ரைட்டிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு மறந்துடுச்சு, நீங்க கையெழுத்து நல்லா எழுதி பழகுங்க, நல்ல கையெழுத்து வேற கையொப்பம் வேற, அதே மாதிரி சிக்னேச்சரும் நீங்க நல்லா போடுங்க. MA படிச்சிருப்பாங்க, MPhil முடிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க பேரை வந்து இங்கிலீஷ்ல அப்படி எழுதி வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தாய்மொழி தமிழ், நீ தமிழ்லயே அழகா போடு, நல்ல ஒரு அழகா பூச்சித்திரமான. நான் அந்த மாதிரி பூச்சித்திரமா போட்டுதான் நல்ல பெருசாம போடுவேன். ஒரு போஸ்ட் கார்டுல 1500 சிக்னேச்சர் போட்டிருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த போஸ்ட் கார்டுல 1500 சிக்னேச்சர் போட்டுருவேன். இதெல்லாம் எதுக்குன்னா, ஏதோ இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டா தான் நமக்கு மரியாதைன்னு கிடையாது, தமிழ்லயும் அழகா போடலாம். அதே மாதிரி எழுதுவது,
இந்த எழுதுகின்ற பழக்கம் வந்து வர வர ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை ஒட்டி தான் கடிதங்களும் குறைஞ்சிருச்சு. இந்த என்றைக்கு கடிதங்கள் நமக்கு குறைஞ்ச மேம், அன்னைக்கு தான் நம்மளுடைய ஒரிஜினல் அன்பு பாசம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க, நான் உடனே போய் கோயம்புத்தூருக்கு போற வழியில வேணா உங்களுக்கு தேங்க்ஸ்னு SMS அனுப்பலாம், இல்லை வீடு போய் சேர்ந்துட்டேன். ஆனா நான் நீங்க செஞ்ச நன்றிக்கு நான் கோயம்புத்தூர் போய் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டாமா? நான் கேட்கிறேன், அன்புள்ள மேடத்துக்கு இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, இல்லை ஏதோ ஒன்று உறவுக்காரருக்கு நம்ம எழுதி நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி அந்த கடிதம் உங்களுக்கு வந்து அந்த டேபிள்ல இருக்கும் போது, அது காத்துல பறக்கும் போது அது ஒரு இதயமாட்டம் இருக்கும். அந்த கடிதத்தை நம்ம எடுத்து வச்சிருவோம். 10 நாள் கழிச்ச பிறகு கூட நம்ம இதை எடுத்து படிப்போம். சில கடிதங்கள் பத்திரமா நம்ம எடுத்து வைப்போம். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் தேங்க்ஸ்னு ஒரு SMS, அதுலயே சில பேர் ஷார்ட்டா சில வேர்ட்ஸ் மட்டும் எழுத்துக்கள் மட்டும் வச்சு நம்ம பண்றாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா, எதையுமே மேலோட்டமா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடும். கடிதம் என்பது சாதாரண விஷயம் இல்லை மேம். அதை வந்து நீங்கள் நானும் எழுதக்கூடிய கடிதம் மட்டும் இல்லை. இந்திரா காந்தி அவர்கள் வந்து நேரு அவர்கள் இந்திரா காந்தி கடிதம் எழுந்து, அண்ணா அவர்கள் இருந்து, முத்தமிழர் இருந்து, உலகத்துல நீங்க யாருடைய கடிதங்களையும் பாருங்க ஒரு தொகுப்பா வச்சிருப்பாங்க. அக்கா, தங்கை, மாமா, எழுதும் போதே அன்புள்ளன்னு தானே ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம வந்து மொபைல் போன்ல வச்சுட்டு பொய் தானே பேசுறோம். இன்னைக்கு மொபைலை எடுத்த உடனேயே எங்க இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நம்ம இல்லாத இடத்த சொல்றோம். நான் மவுண்ட் ரோட்டில் நின்று இருப்பேன், ஆனா நான் என்ன சொல்றேன், பல்லாவரத்தில் நின்றுட்டு இருக்கிறேன் நான் சொல்றேன். பொய் தானே. ஆனா கடிதத்தில் நம்ம அப்படி செய்யலே இல்லை. அதனால என்னதான் புதுமை வந்தாலும் அந்த பழமையான அந்த கடிதங்கள், அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து நம்ம கைவிட்டக்கூடாது. என்ன அழகான பொண்ணு வந்தாலும் பாட்டி பாட்டி தான். அந்த பாட்டி வைத்தியம் அதை நம்ம ஏத்துக்கணும். இந்த புதுமை பத்தி பேசும்போது இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நீங்க சில விஷயங்களை பண்ணிருக்கீங்க. அதுவும் இன்னும் பள்ளிக்கூடத்துல வந்து அதை கொடுக்கவும் செஞ்சிருக்கீங்க, ஒரு அன்பளிப்பு மதிப்பு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த பரமபதம்லாம் நம்ம விளையாடுவோம், அதுல இந்த பாம்பு, ஏணி இதெல்லாம் இருக்கிறத பாக்குறோம். இது வந்து ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நீங்க இந்த மாரல் சயின்ஸ் சொல்ற விஷயத்த வந்து ஒரு விளையாட்டு மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. இதை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கான எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு சார்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளா அந்த பரமபதம் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டுக்கு வந்து எங்க ஊர் தெருக்கள் எல்லாம் நான் பார்த்திருப்பேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் ஸ்நாக் அண்ட் லேட்டர் கேம்ஸ் கொண்டு வந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்க்க பரவாயில்ல, பழைய விளையாட்டு தானே, நம்ம புதுசா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த நரேஷ் மாதிரி அதிகாரிகளை எனக்கு வந்து நல்லா இருக்கும் பண்ண. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மனிதன் என்ன செய்யணும், அதிகாலையில எந்திரிக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது இறை வழிபாடு, அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் நேரமா ஸ்கூலுக்கு போறது, டீச்சர்கள்ட்ட வந்து ஒபீடியண்டா இருக்கிறது, நல்லா படிக்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கையில எத்தனை நல்ல பழக்கங்கள் இருக்குதோ அத்தனையுமே அதில் கொண்டு வந்துட்டேன். கட்டமாக கொண்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல பழக்க வழக்கம் எல்லாம் ஏணியில ஏறும். இப்ப நீங்க சிறு சேமிப்பு, அதில் நம்ம வந்து ஏணியில் ஏறும் போது என்ன ஆகும், பண வளர்ச்சியில வரும். சத்தான உணவு ஏணியில ஏறுதுன்னா ஆரோக்கியம். இந்த மாதிரி கொண்டு வருது. ஜாதி மத சண்டைகள், அதுல வந்து கீழே சாவல் வரும், திருட்டு, அவமானம் வரும். இந்த மாதிரி அதே பாம்பு ஏணி விளையாட்டை வந்து வாழ்க்கையில் நல்ல பழக்கங்கள் அத்தனையும் கெட்ட பழக்கங்களை கொண்டு வந்துட்டு இதுல வின் பண்ணிட்டு போனவங்க யாருன்னா, ஒன்லி பாரத ரத்னா அவார்டு வாங்கினவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன், பெருந்தலைவன் காமராஜர்ல இருந்து சமீபத்தில் வாங்கின சச்சின் தெண்டுல்கர் வரைக்கும் அந்த புகைப்படங்களை போட்டு நான் வந்து இதை வெளியே ரீச் பண்ணோன்னே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க, எனக்கு எங்கெங்கே விற்கணும். நான் வந்து அதை விலைக்காக கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு, என்னுடைய பொண்ணுங்க படிக்கிற சென்ட் பிரான்சிஸ்லயும் ஸ்டேன்ஸ் ஸ்கூல்லையும் ஃப்ரீயா கொடுத்துட்டேன். ஒரு ஸ்பான்சர் கிடைச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, தமிழகம் முழுவதும் இந்த வந்து மாணவர்களுக்கு இந்த விளையாட்டை இலவசமா கொடுக்கணும். அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, ஒரு நல்ல ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க விளம்பரத்தை போட்டுட்டு எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கும். குறிப்பா மாநகராட்சி பள்ளி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த விளையாட்டை கொடுக்கணும். வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஒரு 10 லட்சம் மாணவர்களாவது நம்ம இந்த விளையாட்டை தெரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. 2 ஸ்கூல்ல கொடுத்தாச்சு. அதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். நிச்சயமா சார். நிறைய விஷயங்கள் புதுமை அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாத்துலயுமே ஒரு சமூக சிந்தனை ஊடுருவி இருக்கிறத பாக்குறோம். நம்ம நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல தான் ஒன்னொன்னும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எழுத்து அப்படிங்கறதோட முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ இனிமேலும் இந்த சமூகத்துக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? இது நல்ல கேள்வி மேம். இதை வந்து ஒரு ஜட்ஜு ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஜியாவுதீன் என்கின்ற தமிழ் இனியன், அவங்க ஒய்ஃப் புவனா, அவங்க கரூர்ல சிஜிஎம்மா இருக்காங்க.
அவர் வந்து படிக்கிற காலத்துல என்னை விட ஜூனியர் தான், ரொம்ப ஜாலி டைப்ல வந்துட்டாரு. அவர் இன்னைக்கு ஜட்ஜா வந்த பிறகு அவர் அனுபவத்துல வந்து என்கிட்ட சொல்றாரு, ஷெரீஃப் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் ரொம்ப காலத்துக்கு ஒன்றும் இந்த பதவியில இருக்க போறதில்லை, இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு பண்ணணும். என்ன காரணம், நான் வந்து ஜட்ஜா உட்கார்ந்த பிறகுதான் நல்லாவே தெரியுது, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வராங்க. நீங்களும் வேற வழியில் அட்வொகேட் சொல்றதுக்காக அதை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம நிம்மதி கெட்டுறது, லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து வந்துருது. சாதாரண சில குடும்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு ரூபா பிரச்சனைக்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வர்றதுனால வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே நிம்மதி போயிடுது. நான் இந்த பதவியில் உட்கார்ந்து பார்த்தேன். நான் மட்டும் கிடையாது, நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் இருந்து மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் ஏதாவது பொது நிகழ்ச்சிகளை பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அன்பா வாழணும், ஒற்றுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அது திருக்குறள்ல சொன்ன கருத்தை வந்து நீங்க சொல்றாங்க. என்ன காரணம், இதெல்லாம் இல்லாவிட்டால் சமூகம் கெட்டுவிடும். அதனால நம்ம எடுத்த ஒரு பாடம் என்னன்னா, இந்த ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், கூடுமான வரைக்கும் பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்க பார்க்கணும். ஒரு 2 பேத்துக்கு பிரச்சனைனா அது சுமூகமா பேசி முடிக்கணும். நீங்க பாருங்க மேடம், அது விசேஷம். இப்ப சமீப காலமா ஒரு டிஃபரெண்டா இருக்குது. கோர்ட்டுக்கு வந்து கேஸ் நடத்துறவங்க எல்லாம் இப்போ லோக் அதாலத்துக்குன்னு மாறிட்டாங்க. நீங்க பாத்தீங்களா, இன்றைக்கு லோக் அதாலத்து 8 லட்சம் வழக்கு எழுதிருங்க. அப்புறம் மீடியேஷன் கோர்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அப்புறம் ஆர்பிட்ரேஷன் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க எதை பார்த்தாலுமே சமரசம், லோக் அதாலத்துன்னு ஒரு 4 டைப் இருக்குது. இது எல்லாமே என்னன்னா சட்ட பஞ்சாயத்து. ரோட்ல நடத்தினால் கட்ட பஞ்சாயத்து, ரோட்ல நடத்தினால் கட்ட பஞ்சாயத்து. இது வந்து சட்ட ரீதியான பஞ்சாயத்து. இதுல போகும்போது என்னன்னா 4 வருஷத்துக்கு நடக்கிற கேஸ் வந்து ஒரே நாளையில 2 பேரும் பேசி ஒரு சுமூகமான முடிவு வந்து வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீதித்துறையே வந்து கோர்ட்டுக்கு வர்றதை விட இந்த மாதிரி ஒரு அன்பா உட்கார்ந்து பேசினால் இந்த நாடு நிம்மதியா வரும் சொல்ற மாதிரி அதிகமா நீங்க பார்த்திருப்பீங்க. லோக் அதாலத்துன்னு சொல்றது இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். இதைத்தான் என்னுடைய நண்பர் ஜியாவுதீன் ஜட்ஜி சொல்றாரு. நம்ம வந்து என்ன பிரச்சாரம் பண்ணணும்னா, சொசைட்டிக்கு பிரச்சனைகளை அமுந்துடணும், நமக்குள்ள வீண் கோபதாபத்துல வந்து கோர்ட்டுக்கு வந்துடக்கூடாது, வெட்டு குத்து வந்துடக்கூடாது. அதுதான் இந்த சொசைட்டிக்கு நம்ம செய்யற ஒரு கடமை. ஒரு வழக்கறிஞரா, சமூக ஆர்வலரா, எழுத்தாளரா, பேச்சாளரா, புதுமையான ஒரு சிந்தனையாளரா, உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் சார். வழக்குன்னு வரும்போது எதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வராங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட கோர்ட்டு நாடுறாங்கன்னா இன்னைக்கு சமூகத்துல எதை பத்தின புரிதலுமே இல்லை, வாழ்க்கையை தெரிஞ்சுக்கல. இந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளியில இருந்தது, இப்ப அது இல்லாம போனதுதான் நிறைய குற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தின புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு ஆர்வலரா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பணிகள் என்ன, உங்களோட புதுமையான படைப்புகள் மூலமா நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணிகள்னு பல சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்க நேயர்களோட முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு வந்து கன்சூமர் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலுமே ஒரு சட்ட விழிப்புணர்வு வந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் சொல்றதுக்கு இந்த நிகழ்ச்சி பயன்படும். இதற்காக கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.